மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் சென்ற விமானம் விபத்தில் சிக்கிய நிலையில் இது தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நேற்று காலை 8:45 மணியளவில் பாராமதி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க முயன்ற போது அஜித் பவார் பயணித்த சிறிய ரக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. மகாராஷ்டிரா விமான விபத்தில் அஜித் பவாருடன் சென்ற பணிப்பெண் பேசிய கடைசி உரையாடல் குறித்து அவரது தந்தை சோகத்துடன் விவரித்தார். விமான பணிப்பெண் பிங்கி மாலி முதல் நாள் மாலை தனது தந்தைக்கு போன் செய்து அஜித் பவாருடன் பயணிக்க உள்ளதாகவும் தரையிறங்கியதும் நான்டேட் ஹோட்டலுக்கு சென்ற பிறகு மீண்டும் அழைத்து பேசுவதாகவும் கூறியதாக தெரிவித்தார். தரையிறங்க முயன்ற போது ஓடுதளத்தில் போதிய வெளிச்சம் இல்லாததே விமான விபத்துக்கு காரணம் என சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அதேபோல இரண்டாவது முறையாக தரையிறங்க முயன்ற போதுதான் விபத்தில் சிக்கியதாக விமான போக்குவரத்து இயக்ககம் விளக்கம் அளித்திருக்கிறது. அஜித் பவார் உயிரிழந்த விமான விபத்தின் பின்னணியில் அரசியலோ சதியோ இல்லை எனவும் இதை தயவு செய்து அரசியலாக்காதீர்கள் எனவும் சரத் பவார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜிக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய அவர் இதில் அரசியல் ஏதுமில்லை எனவும் இது முழுக்க முழுக்க விபத்து எனவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். கடந்த ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த விவரங்கள் ஆய்வறிக்கையில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இளைஞர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை தரும் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற NCC ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இளைஞர்கள் ஆராய்ச்சி, கல்வி மற்றும் IT உள்ளிட்ட துறைகளை சேர்ந்தவர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் அளிக்கும் என்றார். ஹைதராபாத்தில் உள்ள பேகம்பேட்டை விமான நிலையத்தில் விங்ஸ் இந்தியா 2026 சார்பில் ட்ரோன் கண்காட்சி நடைபெற்றது. இதில் விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பணிகளில் தொடங்கி விமான பயணம் வரை காட்சிப்படுத்தப்பட்டது. இதனை ஏராளமானோர் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிரான தமிழ்நாட்டின் வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. SIR தொடர்பாக திமுக தொடர்ந்த வழக்கில் வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் தரலாமா என நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அமைதியாக இருப்பது சிலரது கண்களுக்கு உறுத்துவதாக பாஜக மற்றும் அதிமுகவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக குற்றம் சாட்டினார். கும்பகோணத்தில் நடந்த முஸ்லிம் லீக் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இஸ்லாமியர்களை காக்கக்கூடிய காவல் அரணாக திமுக ஆட்சி இருப்பதால் தான் தமிழ்நாட்டில் உணவு அரசியல், கும்பல் வன்முறை தலையெடுக்காமல் இருப்பதாக தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான EPSன் துரோகம் சீன பெருஞ்சுவரை போல நீளமானது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்தார். கும்பகோணத்தில் நடந்த முஸ்லிம் லீக் மாநாட்டில் பேசிய அவர் அதிமுக ஆதரவளிக்காமல் இருந்திருந்தால் குடியுரிமை திருத்த சட்டம், முத்தலாக்கு தடை சட்டம் உள்ளிட்டவை மாநிலங்களவையில் நிறைவேறி இருக்காது என தெரிவித்தார். கூட்டணி தர்மத்திற்கு உட்பட்டு தங்களுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாத சட்டங்களுக்கு ஆதரவு அளித்ததாக EPS பச்சை பொய் சொல்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கும்பகோணம் முஸ்லிம் லீக் மாநாட்டில் பேசிய அவர் வரும் தேர்தலில் மக்கள் விரோத NDA கூட்டணியை ஒட்டுமொத்தமாக விரட்டி அடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்திவிடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்தார். கும்பகோணம் முஸ்லிம் லீக் மாநாட்டில் பேசிய அவர் நாம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைக்க முடியாது என தெரிவித்தார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். உலமாக்களுக்கு ஓய்வூதியம் 5000 உயர்த்தி வழங்கப்படும். கோவையில் வக்ஃப் வாரிய தீர்ப்பாயம் அமைக்கப்படும். முதற்கட்டமாக 1000 உலமாக்களுக்கு 2 வீலர் வாங்க அரசு மானியத் தொகை 50000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார். சென்னையில் பீகார் இளைஞரின் குடும்பம் கொல்லப்பட்ட வழக்கில் அடுத்தடுத்து பகீர் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தரமணி மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் வைத்து தம்பதி மற்றும் குழந்தையை துடிதுடிக்க கொலை செய்ததாக கைதான கொலையாளிகள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர்.
சென்னையில் பீகார் மாநில இளைஞரின் குடும்பம் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் வெளி மாநிலத்தவருக்கும் பாதுகாப்பு கேடயமாக திமுக அரசு திகழ்வதைப் போல் முதலமைச்சர் வாய் சவாடால் பேசுவதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். மகளிர் முன்னேற்றத்திற்கு முதலமைச்சர் என்றும் துணை நிற்பார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற உலக மகளிர் உச்சி மாநாடு நிறைவு விழாவில் பேசிய அவர், மகளிர் விஷயங்களில் முற்போக்காக சிந்திக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக தெரிவித்தார். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாராகி வரும் நிலையில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி தொகுதி பங்கீடு, வெற்றி வியூகம் ஆகியவை குறித்து ராகுலிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. எங்களுக்கு யாரும் பூஸ்ட் தர தேவையில்லை என தவிக தலைவர் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தொண்டர்களுக்கு தேவையான பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் ராகுல் காந்தியே கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். சாதி பாகுபாடு சர்வதேச பிரச்சனை எனவும் இதுகுறித்து ஐநா சபையில் விவாதிக்க வேண்டும் எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். சென்னை எழும்பூரில் உள்ள மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் கல்லூரியில் நடந்த சமூக படிநிலை முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச சம்மேளனம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சமூக ஏற்றத்தாழ்வு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பிதம் என்றார். சென்னை அடையாறு பகுதியில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண், அவரது கணவன் மற்றும் 2 வயது குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமைதியான நகரம் என்று பெயர் பெற்ற சென்னையை வாழ தகுதியற்ற கொலை நகராக திமுக அரசு மாற்றி இருப்பதாக சாடினார். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நிர்வாகிகளுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த ஆலோசனைக்கு பின்னர் கூட்டணி தொடர்பான அறிவிப்பை இன்று ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸை பிரித்து தவிகவுடன் கூட்டணி வைப்பதற்கான பலரின் ஆசை நிறைவேறாது என தவிக தலைவர் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்தவித விரிசலும் ஏற்படாது என்றார். கோவையில் நடைபெறும் முதலாவது ஜவுளி தொழில் மாநாட்டை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச கல்வி மாநாட்டில் தமிழ்நாடு அறிவுசார் நகரம் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி சிறப்புரை ஆற்ற உள்ளார். டெட் தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்களை குறைத்து ஆசிரியர்களின் நலன் காக்கும் அரசாக திமுக செயல்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 40%, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% மாற்றி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் கூட்டணியை அறிவிப்பதில் எந்த தாமதமும் கிடையாது எனவும் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாததால் கூட்டணி குறித்து அவசரப்பட தேவையில்லை என்றார். சென்னை ராயப்பேட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் 2500க்கும் மேற்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் ராயப்பேட்டையில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய தலைமை நிர்வாகக் குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், தவிகவில் பெண்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் உரிமையை பார்த்து அனைவரும் வியந்தும் பயந்தும் போயிருப்பதாக தெரிவித்தார். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை அவமதிக்கும் வகையில் புத்தகம் வெளியிடப்படுவது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்த புத்தகத்தை கீழைக்காற்று பதிப்பகம் விற்கவில்லை என்றும் அவதூறு பதிவுகள் மற்றும் கேலி சித்திரங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது.
சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறையின் வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார், சண்முகம், கார்த்திகேயன் உள்ளிட்ட பலரின் பெயர் சேர்க்கப்பட்டது. கறிக்கோழி விலை உயர்வு போராட்டத்தால் ஏற்பட்டது அல்ல எனவும் இது தற்காலிகமான ஒன்றே என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாள்தோறும் 25 லட்சம் வரை கறிக்கோழிகள் வழக்கம் போல் சந்தைக்கு வருவதாகவும் விரைவில் நிலைமை சீராகும் எனவும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என உற்பத்தியாளர் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. கோவை மாவட்டம் வாளையாறு சோதனை சாவடியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற 6 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கோவையில் உள்ள நபரிடம் கொடுக்க எடுத்து வந்தபோது கேரளாவைச் சேர்ந்த நிபின் என்பவர் வசமாக சிக்கினார். சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இலவச கழிப்பிடத்தில் தனி நபர்கள் பணம் வசூலிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதிகாரிகள் துணையுடன் வசூல் நடப்பதாகவும் கேள்வி கேட்பவர்களை மிரட்டுவதாகவும் புகார் தெரிவித்துள்ள பயணிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை வியாசர்பாடியில் SBI ATM மையத்தில் நூதன முறையில் பணம் திருட முயன்ற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரை கைது செய்த போலீசார் 17,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ATM பணம் வரும் பகுதியில் இரும்பு தகடு பொருத்தி வாடிக்கையாளர்களை ஏமாற்ற திட்டமிட்ட நிலையில் AC பழுது பார்க்க வந்த ஊழியர்கள் அதை கண்டுபிடித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் துரித சிகிச்சையால் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளி 4 நாட்களில் முழுமையாக குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். முப்பிடாத்தி என்பவருக்கு இடது பக்க பக்கவாதம் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையிலேயே உயர்ரக சிகிச்சை அளிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, காக்காச்சி ஊத்து பகுதிகளில் வசிக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 7 நாட்களுக்குள் மலையிலிருந்து வெளியேற வேண்டும் என தனியார் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி சைனிக் ராணுவ பயிற்சி பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் பாசிங் அவுட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 12ஆம் வகுப்புகளைச் சேர்ந்த 159 மாணவர்கள் பாசிங் அவுட் அணிவகுப்பில் பங்கேற்று பள்ளியில் தாங்கள் பெற்ற 7 வருட பயிற்சியை நிறைவு செய்தனர். வடலூர் ராமலிங்கர் நினைவு நாளை முன்னிட்டு வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு டாஸ்மாக் மதுபான கடைகள், அரசு டாஸ்மாக் மதுபான கூடங்கள் மற்றும் தனியார் மதுபான கூடங்கள் மூடப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக ரவுடி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. சின்ன கோட்டக்குப்பம் MGR நகரைச் சேர்ந்த அப்பு என்ற ஜவஹர் மீது 3 கொலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தமிழ்நாடு அளவில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான விருது பெற்ற பழவேரி ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரனை கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக வரவேற்றனர். மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன் குடிநீர் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி கிராமத்தை சுகாதாரமாக வைத்ததற்கு விருது வழங்கப்பட்டது. சென்னை தாம்பரத்தில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி இளம்பெண்ணை காதலித்து ஏமாற்றிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் 1 வருடமாக பெண்ணை காதலித்து வந்த நிலையில் தற்போது திருமணம் செய்ய முடியாது என கைவிரித்ததுடன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லை வாயலில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் கணவரை அறைக்குள் பூட்டி தானும் மற்றொரு அறையில் சிக்கிக் கொண்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் இருவரையும் பத்திரமாக மீட்டனர். HVF ஓய்வு பெற்ற ஊழியர் விவேகானந்தன், அவரது மனைவி வளர்மதி அறையில் சிக்கியிருந்த நிலையில் இருவரும் மீட்கப்பட்டனர். தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் சார்பில் வேலூரில் தூய்மை பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் தினக்கூலியாக 300 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக நலவாரிய தலைவரிடம் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே குமாரமங்கலம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் சுவர் விளம்பர பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் சுவர் விளம்பரத்தை வண்ணமடித்து தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. மேல் சங்கம்பட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் ஏரி நீர்வரத்து கால்வாயை துண்டிக்குமாறும் அரசு புறம்போக்கு நிலத்தை சிலர் ஆக்கிரமித்திருந்தனர். இதை வருவாய்த்துறை அதிகாரிகள் அகற்றினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மூதாட்டியிடம் நகை கொள்ளையில் ஈடுபட்ட ஒருவனை கைது செய்த போலீசார் மற்றொருவனை தேடி வருகின்றனர். அட்ரஸ் கேட்பது போல வீட்டிற்கு வந்த 2 பேர் விஜயலட்சுமி என்ற மூதாட்டி கழுத்தில் கிடந்த தங்கச் சங்கிலி 2 பவுன் நகையை பிடுங்கிச் சென்ற நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளியை போலீசார் கண்டுபிடித்தனர். மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் சிறப்பு பயிற்றுனர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளனர். கடந்த 8 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அவகாசம் கேட்கப்பட்டதால் நிறுத்தி வைப்பதாக தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு இளைஞர்கள் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் அதை வருகின்ற தேர்தலில் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்பது குறித்து அந்த துறையின் அமைச்சரிடம்தான் விளக்கம் கேட்க வேண்டும் என்றார். யுத்த களத்திற்கு வந்துவிட்டதாகவும் இனி பின்வாங்குவது என்ற பேச்சிற்கே இடமில்லை எனவும் தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் 2026, 2031, 2036 என தாவேகாவின் ஆட்சி தொடரும் என தெரிவித்தார். நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் பட்டா மாற்றம் செய்ய 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். கிராம நிர்வாக அலுவலர் சபரிநாதன் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த குருவராஜப்பேட்டை பகுதியில் விசைத்தறி நெசவாளர்களுக்கு நிர்ணயம் செய்த கூலி ஒப்பந்தத்தை உரிமையாளர்கள் வழங்கவில்லை என கூறி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள விசைத்தறி நெசவாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலத்தில் கொடுத்த கடனை திரும்ப கேட்டதால் அடியாட்களை வைத்து கொலை செய்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வளைய செட்டியூரைச் சேர்ந்த விவசாயி கதிர்வேல் மர்மமான முறையில் காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரை கொல்லப்பட்டியைச் சேர்ந்த தரணீஷ் அடியாட்களை வைத்து கொலை செய்ததாக கூறி அவரது வீட்டின் முன்பு சடலத்தை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மகள்கள் கண்முன்னே தந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீரமுத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த உடையப்பன் மகள்களை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்த போது விபத்தில் சிக்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகன்பாறை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் 23 கிலோ நகை திருடப்பட்ட வழக்கில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திருட்டு வழக்கில் தொடர்புடைய 6 பேருக்கு தலா 6 ஆண்டுகளும் ஒருவருக்கு 3 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதித்து இரணையல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நகை அடகு கடையின் பூட்டை உடைத்து 3 கிலோ வெள்ளி மற்றும் 2 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியது. காமலாபுரம் பிரிவு சாலையில் நாகராஜன் என்பவர் நடத்தி வந்த அடகு கடையின் பூட்டை உடைத்து வெள்ளி மற்றும் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றதாக அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடி காவல் நிலையத்தில் தந்தை மகள் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தில் அலட்சியமாக இருந்ததாக காவலர் உட்பட 3 பேரை சஸ்பெண்ட் செய்தும் சார்பு ஆய்வாளர் காத்திருப்பு பட்டியலுக்கும் மாற்றப்பட்டார். புகையிலை பொருட்களை விற்பனை செய்ததாக கூறி முகமது கனி மற்றும் அவரது மகள் சித்திகாவை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர்.
கோவையில் தனியார் பேருந்தில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி வழக்கறிஞர் ஒருவர் பேருந்தை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். மாநகரில் இயக்கப்படும் மீனாட்சி பேருந்தில் வழக்கறிஞர் ஒருவர் காந்திபுரத்தில் ஏறி ரயில் நிலையம் செல்ல நடத்துனரிடம் டிக்கெட் கேட்டபோது வழக்கமாக 7 ரூபாய் கட்டணத்திற்கு பதிலாக 10 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 745 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்து லாரியின் ஓட்டுநரை கைது செய்தனர். சேலம் கோவை நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த கண்டெய்னர் லாரியை ஆய்வு செய்ததில் கோவைக்கு குட்கா கடத்திச் செல்வதை கண்டுபிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உறவினர் வீட்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றவரை தாக்கிய போதை ஆசாமிகள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையைச் சேர்ந்த சேகர் என்பவர் அவருடைய மச்சான் போஸ் வீட்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். அப்போது அங்குள்ள காலி இடத்தில் இயற்கை உபாதையை கழிக்க சென்ற போது போதை ஆசாமிகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. கூட்டணி குறித்து விஜய் அறிவிப்பார் என்று தெரிவித்துள்ள தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கரூர் சம்பவத்தை அரசியலுக்காக மாற்றி பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமதாஸ் உடனான கூட்டணி குறித்து யூகத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை என கூற வேண்டாம் என்றார். சேலம் மாவட்டம் மேட்டூர் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள ராட்சச தொட்டியில் காவிரி ஆற்றிலிருந்து நீரேற்று நிலையம் மூலம் தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறது. பின்னர் இதனை சுத்திகரிப்பு செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் தொட்டி நிறைந்து மலைப்பாதை மூலம் தண்ணீர் வெளியேறி காவேரி பாலத்தின் மீது காட்டாறு போல ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள லாவண்யாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி பெண் தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலத்தில் உள்ள காங்கிரஸ் மாளிகைக்கு மாவட்ட தலைவர் பொறுப்பை ஏற்பதற்காக லாவண்யா வருகை தந்தபோது வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் மோடி துவக்கி வைத்த அம்ரித் பாரத் ரயிலின் முதல் பயணத்தை சென்னை தாம்பரத்திலிருந்து நேற்று மாலை 5 மணிக்கு துவங்கியது. வாரந்தோறும் புதன்கிழமையன்று தாம்பரத்திலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்படும் அம்ரித் பாரத் ரயில் மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, நெல்லை, நாகர்கோவில் வழியாக அடுத்த நாள் காலை 8 மணிக்கு திருவனந்தபுரம் சென்றடைகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே அமெரிக்க அதிபர் டிரம்பின் உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர் பரிதாபமாக உயிரிழந்தார். பெட்ரோல் பாட்டிலை காவல்துறையினர் பிடுங்க முயன்ற போது கல்யாண சுந்தரம் என்பவர் மீது பெட்ரோல் சிதறி தீ பற்றியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை அம்பத்தூரில் உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக 21 சீர் வரிசையுடன் ஊர்வலமாக சென்று இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மசூதி நிர்வாகம் சார்பாக பூ, பழங்கள், பட்டு வஸ்திரங்களை சீர்வரிசையாக எடுத்துச் சென்ற இஸ்லாமியர்களுக்கு கோயில் நிர்வாகத்தினர் சால்வை மற்றும் மாலை அணிவித்து வரவேற்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டிஐஜி சரவணன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்த அவர் சில மாற்றங்கள் குறித்து காவலர்களுக்கு அறிவுறுத்தினார். பெங்களூருவில் தொழிலதிபரின் வீட்டில் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு தலைமறைவான நேபாள தம்பதியை போலீசார் தேடி வருகின்றனர். மராத்திஹள்ளி யமலூரில் உள்ள தொழிலதிபர் சிவக்குமார் வீட்டில் 20 நாட்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்த நேபாள தம்பதி அவரது வீட்டிலிருந்து தங்கம், வைரம் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. தென்கொரியா முன்னாள் அதிபர் மனைவிக்கு நீதிமன்றம் 20 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. யூன் சுக் இயோல் அதிபராக இருந்தபோது அவரது மனைவி கிம் கியோன் ஹீ தனியார் அமைப்பிடமிருந்து வைர நெக்லஸ் மற்றும் விலை உயர்ந்த ஹேண்ட் பேக்குகள் உட்பட சுமார் $80 மில்லியன் மதிப்புள்ள பொருட்களை லஞ்சமாக பெற்ற வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அணுசக்தி விவகாரத்தில் ஈரான் அரசு புதிய ஒப்பந்தத்திற்கு உடன்படாவிட்டால் மிக கடுமையான ராணுவ தாக்குதலை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரிய அளவிலான அமெரிக்க கடற்படை பிரிவான ஆர்மடா தற்போது ஈரான் நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்.
போர்ச்சுகலில் கிறிஸ்டின் புயல் காரணமாக 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. 8 லட்சம் பேர் மின்சாரம் இல்லாமல் தவித்து வரும் நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மரங்கள் சாய்ந்து விழுந்ததில் வீடுகள் சேதமடைந்ததோடு சாலையோரம் இருந்த கார்களும் அப்பளம் போல் நொறுங்கியது. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ கடற்கரையில் ஸ்பானிஷ் விமான பயணத்தின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஸ்பானிஷ் விமானப்படை ஹெலிகாப்டர்கள் சாகசம் செய்து அசத்தின. கடற்கரையில் இருந்தபடியே சுற்றுலா பயணிகள் ஹெலிகாப்டர்கள் சாகசத்தை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். சிலர் அதனை செல்போன்களில் படம் பிடித்தனர். பிலிப்பைன்ஸின் மோரா பகுதியில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6ஆக பதிவான இந்த நிலநடுக்கம் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் உள்ளிட்ட பாதிப்புகள் குறித்து உடனடியாக தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஸ்பெயினின் கலபாகர் நகரில் திடீரென வீசிய பனிப்புயல் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேலும் சாலைகள், வாகனங்கள், வீடுகள் மீது வெண்போர்வை போர்த்தியது போல ரம்யமாக காட்சியளித்த நிலையில் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. காசாவில் இருந்து மீட்கப்பட்ட கடைசி பிணை கைதியின் உடலுக்கு அரசு சார்பில் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த இஸ்ரேல் போலீசார் மரியாதை செலுத்தினர். காசாவில் உயிருடன் இருந்த பிணை கைதிகளை ஹமாஸ் ஒப்படைத்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை இஸ்ரேல் ராணுவம் தேடுதல் பணியில் ஈடுபட்டு மீட்டது. இந்தியாவுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 215 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி 18.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 165 ரன்கள் மட்டுமே எடுத்தது. நியூசிலாந்துக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய நிலையில் வேண்டுமென்றேதான் அப்படி விளையாடியதாக அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். தொடக்கத்திலேயே 2-3 விக்கெட்டுகள் விழுந்துவிட்டால் அதை மீதமுள்ள பேட்ஸ்மேன்கள் எப்படி கையாள்கிறார்கள் என்பதை பார்க்க விரும்பியதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலை மீது தடையை மீறி ஏறியதாக சின்னத்திரை நடிகை அர்ச்சனா ரவிச்சந்திரன் மற்றும் நடிகர் அருண் பிரசாத் ஆகியோருக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறையினர் உத்தரவிட்டனர். வனத்துறையினர் அனுமதி பெறாமல் அருணாச்சலேஸ்வரர் மலை மீது ஏறி அதனை வீடியோவாக பதிவு செய்து தனது இன்ஸ்டாகிராமில் அர்ச்சனா ரவிச்சந்திரன் வெளியிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மணிமங்கலத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து கல்யாண உற்சவம் நடத்தப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஸ்ரீ பொன் வரதராஜ பெருமாள் மகா கும்பாபிஷேக விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. மேள தாளங்கள் முழங்க யானைகளின் பின் திரளான பெண்கள் முளைப்பாரி சுமந்து ஊர்வலமாக சென்று சுவாமியை வழிபாடு செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் 1,14,54,854 ரூபாய் காணிக்கையாக வந்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 16 நாட்களில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட காணிக்கை கோயில் இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையில் கோயில் மண்டபத்தில் எண்ணப்பட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே புனித செபஸ்தியர் ஆலயத்தின் 103வது ஆண்டு திருவிழா சப்பரபவனி வான வேடிக்கைகள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி கூட்டு திருப்பலி நடைபெற்றதுடன் அலங்கரிக்கப்பட்ட செபஸ்தியர், தேவமாதா உள்ளிட்ட சப்பரங்கள் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆஃப் ரோட் ரக பைக்கான KTM 390 அட்வென்ச்சர் R மாடல் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சாதாரண அட்வென்ச்சர் பைக்குகளை காட்டிலும் கடினமான பாதைகளில் பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பைக்கின் விலை 3,78,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.